வணக்கம். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கி கணக்கிற்கு வரப்போகும் பணம். பாப்பரசரின் மறைவுக்கான காரணம் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 4 மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள், ஜாழ் மாவட்ட செயலகம் விடுத்துள்ள அறிவித்தல். வாகன விதிமீறல், வாகன சாரதிகளுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை. நாட்டிலுள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் 157 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக கமநல அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறுபோக உரமானிய திட்டத்தின் கீழ் குறித்த பணம் விவசாயிகளின் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கமநல சேவைகள் ஆணையர் நாயகம் ரோகண ராயபக்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுபோகத்திற்கான உரமானியங்கள் இன்றும் நாளையும் வழங்கப்படும். உரமானியம் ரூபாய் 20 வீதம் வழங்கப்படுகிறது. 2 ஏக்கர் வரம்பிற்குட்பட்டு 1 ஏக்கர் நெல்லுக்கு 25,000 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 9 மாவட்டங்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் என்று ஆணையர் நாயகம் ரோகண ராயபக்ச குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த மானியம் வழங்கும் நடவடிக்கைக்காக 157 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாரடைப்பு காரணமாகவே புனித பாப்பரசர் உயிரிழந்துள்ளதாக வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வத்திக்கானில் ஈஸ்டர் கொண்டாட கூடியிருந்த 35,000 மக்களை ஆசிர்வதிக்கும் வகையில் செயின்ட் பீட்டர் சதுக்கத்தை நோக்கிய பல்கனியில் பாப்பரசர் எதிர்பாராத விதமாக தோன்றி 24 மணி நேரம் கூட ஆகாத நிலையில் அவரது மறைவு தொடர்பான அறிவிப்பு உலகில் வாழும் கிறிஸ்தவ மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. திருத்தந்தையின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் குறித்து முடிவு செய்ய கர்தினால் மன்றம் இன்று வத்திக்கான் நகரில் உள்ள சினோட் மண்டபத்தில் கூட உள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வத்திக்கானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தின் அப்போஸ்தலிக்க மாளிகையின் 3வது மாடியில் அமைந்த திருத்தந்தையின் மாளிகை மற்றும் அவர் வசித்த காசா சாண்டா மார்டாவின் 2வது மாடியில் உள்ள மாளிகை பாரம்பரியப்படி முத்திரையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புனித பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளார். திருத்தந்தையின் மறைவை அடுத்து அமெரிக்காவைச் சேர்ந்த கர்தினால் கெவின் அவுபரோல் வத்திக்கானில் இடைக்கால பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. திருத்தந்தையின் மறைவை அடுத்து உலகம் முழுவதும் பல நாடுகள் துக்க காலத்தை அறிவித்துள்ளன. இலங்கையில் தங்கத்தின் விலை இந்த வருடத்தின் 4 மாதங்களில் 60,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக தேசிய ரத்தினக்கல் ஆபரணங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் உலக சந்தையில் 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் 4,000 அமெரிக்க டாலர்களாக உயரக்கூடும் என சபை சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த விடயங்களை தேசிய ரத்தினக்கல் ஆபரணங்கள் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் இந்திக்க பண்டார தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கையால் கடந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்த வருடத்தின் 4 மாதங்களில் 60,000 ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் 1 வார காலப்பகுதியில் மட்டும் தங்கத்தில் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சூழ்நிலையில் எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறைய வேண்டுமெனில் மத்திய வங்கி தங்க இருப்புக்களை வெளியிட வேண்டும் என்றும் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் இந்திக்க பண்டார வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் வைகாசி மாதம் 6ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள உள்ளூர் அதிகார சபை தேர்தல்கள் தொடர்பான கடமைகளின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தின் நிர்வாக எல்லைக்குள் உள்ளடங்குகின்ற வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு தேர்தல் பணியாட்குழுவினரின் போக்குவரத்து தேவைகளுக்காக தனியார் வாகனங்களை வாடகை அடிப்படையில் இருவித பாவனையுடைய 8 தொடக்கம் 14 ஆசனங்களை கொண்ட வேன் வாகனங்களை வழங்க விரும்புபவர்களை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள உதவி தெரிவித்தாட்சி அலுவலகர் போக்குவரத்து பிரிவில் 2025/4/25ஆம் தேதிக்கு முன்னதாக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு யாழ் மாவட்ட உதவி தேர்தல்கள் ஆணையாளரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் வாகன விதிமீறல்களை செய்த 4,000க்கும் மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி குறித்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்த வாகன விதிமுறைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல்
கொழும்பு நகரைச் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் வாகன விதிமீறல்களை கண்டறியும் இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் வீதி விதிகளை மீறிய 4048 வாகன சாரதிகளுக்கு எதிராக அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இந்த திட்டத்தின் கீழ் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத 241 வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கி கணக்கிற்கு வரப்போகும் பணம். பாப்பரசரின் மறைவுக்கான காரணம் வெளியானது உத்தியோகபூர்வ அறிவிப்பு. 4 மாதங்களில் தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட அதிகரிப்பு. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏற்பாடுகள், ஜாழ் மாவட்ட செயலகம் விடுத்துள்ள அறிவித்தல். வாகன விதிமீறல், வாகன சாரதிகளுக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.